மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் ஒரு வஸ்திரத்தை கேட்டால் ரெண்டே அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் அவனோடு கூட நட என்று சொல்கிறார். நீ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, திவ்ய சுபாவத்தை அவனுக்கு காட்டு. நீ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீதி நியாயத்தை அவனுக்கு சொல்லிக் கொடு என்றுதான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். நீதி நியாயம் இல்லாத வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை, இரக்கம் இல்லாத வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கையாயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நீங்கள் ஒரு பாவத்தினாலோ ஒரு அக்கிரமத்தினாலோ நீங்கள் தூரமாய் போயிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்காது. உங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர உங்களுடைய பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். பழைய மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தான்? அந்த பழைய மனிதனை மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா? பழைய மனிதனை முற்றும் களைந்து போடாம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே 3.5 வருடங்கள் சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணினார், கற்றுக் கொடுத்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்தார். அவர்களை 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்பினார். அவர்களை 2 பேராக வியாதியஸ்தர்களை சுகமாக்க கிராமங்கள் தோறும் அனுப்பினார். ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் வந்து பலத்த அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னார்கள். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை இயேசு கண்டேன் என்று சொல்லி அவர்கள் ஊழியத்தின் மூலம் சந்தோஷப்பட்டார். அப்படி இருந்த சீஷர்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவர்களெல்லாம் நினைத்தார்கள் தன்னை நடத்தி வந்த தலைவர் இல்லை என்று சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். பேதுருவின் தலைமையிலே எல்லா சீஷர்களும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். அதாவது பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டீர்களா? அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்காது. இப்போ பின்மாற்றத்துக்குள்ளே போய் மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. எந்த நேரத்தில் மீன் பிடிக்க போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி வலையை போட வேண்டும் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். நல்ல தேறினவர்கள் தான். பின்மாற்றத்துக்குள்ளே போய் அவர்கள் மீன் பிடிக்க ட்ரை பண்ணும்போது முழுதும் பிரயாசப்படுறாங்க. இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்காக கரையிலே வந்து பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். அவர்களிடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி ஒரு இடத்தை இயேசு சொன்ன உடனே 153 பெரிய மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது 2 படகும் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அப்பொழுது இயேசு என்று கண்டு கொண்டார்கள். இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரயாசப்பட்டாலும் சந்தோஷம் இருக்காது, விரக்தி தான் இருக்கும். இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எந்த முயற்சியும் சக்சஸ் ஆக முடியாது. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.